கவனிச்சு சொல்றார், ஞான இருதயம் உள்ளவன், தன் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை என்ன பண்றான், ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்தை நமக்குள்ளே உண்டாக்கினவர் கர்த்தர். எனக்குள்ள இருக்கிற எந்த பார்ட்ஸும் எந்த கிடையாது. இந்த கண்ணு, நம்முடைய ஹார்ட், இந்த தோல், உள்ள இருக்கிற எலும்பு, சதைகள், இரத்த நாளங்கள், எலும்புகள், இதை எந்த ஒரு தாயாலும் கருவிலே உருவாக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தாயால ஒரு எலும்புகள் நரம்புகளை உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இது எல்லாவற்றையுமே கருவிலே உருவாக்கினவர் கர்த்தர் தான். ஒரு தாய் செய்த வேலை என்ன? அதை சுமந்து கருவிலே உருவாக்கினார் தாயார். சாரி, கர்த்தர் உருவாக்கினார். எலும்புகளை, நரம்புகளை, தசைகளை, ரத்த நாளங்களை, ஒரு உருவத்தை கருவுக்குள்ள உண்டாக்கினார். ஒரு தாயார் இந்த பூமிக்கு வெளியே கொண்டு கொண்டாங்க. அவ்வளவுதான். அப்போ எல்லா உடைமைகளும் அவருடையதாக இருக்கிறது. அப்போ இந்த இருதயத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தார்னா, அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நமக்குள்ளே ஒரு இருதயத்தை கர்த்தர் வைக்க சித்தம் கொண்டார். நல்லா கவனிக்கணும். குறிப்பாய் பரிசுத்த வேதாகமத்துல நாம் படிக்கும் போது இந்த வேதாகமத்துக்கு அநேக பெயர்கள் உண்டு. ஆனால் இப்படி ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்னா கட்டளையின் புத்தகம், வேத புத்தகம், கட்டளையின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. வாக்குத்தத்தங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? எச்சரிக்கைகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அறிவுரைகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேதாகமத்துல ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு, மருத்துவத்திற்கு, விஞ்ஞானத்திற்கு, உலகத்தில் ஆட்சி செய்கிற அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் வேண்டிய அறிவுரைகள், எல்லாருக்கும் வேண்டிய சத்தியங்கள், எல்லாருக்கும் வேண்டிய ஆலோசனைகள் இந்த வேத புத்தகத்துக்குள்ளே அடைந்திருக்கிறது. இந்த வேதத்தை ஒருத்தர் நேசிச்சு அதை படித்து, நான் அறிவில்லாம போயிட்டேன், நான் கெட்டு போயிட்டேன், நான் முட்டாளாயிட்டேன், எனக்குள்ள இருந்து அறிவெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, ஏண்டா படிச்சேன், அப்படி ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. இதை படித்தவர்கள் ஞானம் அடைந்தார்கள், இதை கடைபிடித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு வலிமை இந்த வேத புத்தகத்துக்கு உண்டு. இந்த வேத புத்தகம் தான் கர்த்தரினுடைய கட்டளை புத்தகம் என்று சொல்லி இதுல அநேக நிபந்தனைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், நிறைய நேரத்தில் நம்ம வாழ தெரியாம வாங்கி கெட்டு போயிடணும். எந்த வயசுல எப்படி வாழணும், எந்த வயசுல எப்படி வாழக்கூடாது என்று மனிதன் தெரியாம வாழக்கூடாத வழியில வாழ்ந்து, போகக்கூடாத பாதைகள் நடந்து மனுஷன் என்ன பண்ணான்னு சொன்னா தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். ஆனால் வேத புத்தகம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி குடும்பத்தை நடத்தணும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுடைய விருப்பம் எது, கடவுளுடைய வெறுப்பு எது, இதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள், அறிவுரைகள், நிபந்தனைகள், எச்சரிக்கைகள், வருங்காலத்தை குறித்த சம்பவங்கள் எல்லாம் இந்த வேதத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம படிக்க போனோம்னா ஏராளமான கட்டளைகளை ஆண்டவர் இதற்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். சரி, நமக்கு கட்டளை என்று சொன்னாலே எது நமக்கு ஞாபகம் வரும்? ஆண்டவர் மோசேவை அழைத்து 80 வயதுல சீனாய் மலைக்கு வர வைத்து, 2000 அடி உயரம் இருக்கிற அந்த சீனாய் மலைக்கு வர வச்சு ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளை தான் நமக்கு ஞாபகம். ஆண்டவர் சீனாய் மலைக்கு அழைத்து மோசேவுக்கு கொடுத்த கட்டளைக்கு பேரு எபிரேயத்துல மிட்ஸ்வோட் என்று சொல்வார்கள். மிட்ஸ்வோட் என்றால் கட்டளை என்று சொல்லி அர்த்தம். கவனிங்க. அப்போ இந்த கட்டளை எத்தனை கொடுத்தார்? நியாயப்பிரமாண கட்டளைகளை எத்தனை கொடுத்தார்? 613 நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுத்தார். எத்தனை? 613 நியாயப்பிரமாண கட்டளையை கொடுத்தார். இந்த கட்டளைக்கு நிறைய பேர் உண்டு. பிரமாணம், சட்டம், இப்படி நிறைய பேர்கள் இதற்கு உண்டு. கவனிங்க, இந்த 613 நியாயப்பிரமாண சட்டங்களிலே சத்திரிக்கிறோம். அதுல குறிப்பா 248 கட்டளைகள். இப்படிதான் வாழணும், இதெல்லாம் செய்யணும், அதாவது இதை செய் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் 248. ஆனால் செய்யக்கூடாது என்று சொன்ன கட்டளைகள் 365. இந்த 248ஐயும் இந்த 365 ரெண்டும் கூட்டணும்னா 613 கட்டளைகள் அதுக்குள்ள அடங்கும். அப்போ 248 கட்டளை என்ன சொல்லுது? எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யணும் அதை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் 365 கட்டளைகள் இதெல்லாம் செய்யவே கூடாது, இதை சாப்பிடக்கூடாது,
இப்படி வாழக்கூடாது, இப்படி கடவுளுக்கு பலி கொடுக்க கூடாது, இப்படி உடுத்த கூடாது, இது போன்ற கட்டளைகளை 313 இது இல்லாம இது இல்லாம இது 613 கட்டளை இல்லாம வேதத்துல இன்னும் அநேக கட்டளைகள் அதற்குள்ளே வேத புத்தகத்துல அடங்கி இருக்கு. ஆனால் தனிப்பட்ட நபர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல போறது மோசேவுக்கு கொடுத்த கட்டளை குறித்து நான் பேச போறதில்லை. அதை குறித்து நான் பேச போறது 413 கட்டளை என்ன சொல்றது, அதை குறித்து நான் பேச போறதில்லை. தனிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை பத்தி தான் நான் பேச போறேன். நல்ல கவனிங்க. கட்டளைகளிலே பல வகையான கட்டளைகள் உண்டு. ஒன்று, கடவுள் தம்மை பின்பற்றுகிற தம்மை நம்புகிற மக்களுக்கு கொடுக்கிற கட்டளை. இப்படி ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இதை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா உபாகமம் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய கட்டளைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு எங்கெல்லாம் என்ன மாதிரியான கட்டளை எல்லாம் கொடுத்தார் என்பது எழுதப்பட்டது. இரண்டாவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கட்டளை. மறுபடியும் சொல்றேன், கட்டளை என்றால் சட்டம். அப்ப ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கிற சட்டம். சரிங்களா? ஏன் சட்டம் கொடுத்தார்? அந்த சட்டம் இருந்தாதான் மக்கள் ஒழுங்குபடுத்தத்தான் ஆண்டவர் சட்டங்களை கொடுத்தார். மக்களை நல்வழிப்படுத்தணும், மக்கள் கெட்டு போயிடக்கூடாது, தவறான வழியில் போய் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது, மக்கள் சீக்கிரத்துல மாண்டு மறித்து விடக்கூடாது, அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். அப்போ சட்டங்களை ஏன் கொடுத்தார்னா அவங்க நல்வழிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் சட்டங்களை கொடுத்தார். எதற்காக? எதுக்காக? மக்களை நல்வழிப்படுத்ததான் சட்ட திட்டங்களை கொடுத்தார். தவறான பாதைகளை சென்று விடக்கூடாது, தவறான வழியில் போய் கெட்டிடக்கூடாது, நேரான பாதையில போய் நல்லா இருக்கணும். ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். அப்போ கடவுள் தம்மை பின்பற்றுகிற மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள். இரண்டாவது, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கட்டளைகள் பைபிள் இருந்திருக்கிறது. நீதிமொழிகள் படிக்க போனீங்க சொல்லப்பட்டிருக்கிறோம், மகனே உன் இருதயமாகிய பலகையில என் கட்டளைகளை ஏற்றுக்கொள். சாலமோனுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அந்நிய பெண்களுக்கு உன்னுடைய பெலனை வித்து போடாத, ஸ்திரீகளுக்கு உன் பெலனை கொடுக்காத. அப்போ ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற சட்ட திட்டங்கள். எப்பவுமே ஒரு சட்ட திட்டம் இருந்தால்தான் எதுவுமே ஒழுங்குபடும். அந்த சட்ட திட்டமே இல்லாமல் வளர்கிற விசுவாசிகள், சட்ட திட்டமே இல்லாமல் சட்ட திட்டத்தை மதிக்காமல் வாழ்கிற வேலையாட்கள், சட்ட திட்டத்தையே மதிக்காம சட்ட திட்டங்களுக்கு மாறாய் சொல்லக்கூடிய சொத்திருக்கிறோம் குடும்பங்கள் எல்லாம் சமுதாயத்துல சீர்கட்டு. நீங்க யோசித்து பாருங்க, சமுதாயத்துல எவ்வளவு பிள்ளைங்க கெட்டு போக கூடாத வயசுல கெட்டு போய் கிடக்கிறாங்க. சீரும் சிறப்புமா வாழ வேண்டிய வயசுல சீர்கட்டு போய் வாலிப பருவத்துல வீரம் கொண்டு சொத்திருக்கிறோம், வீரம் கொண்டு இருக்க வேண்டிய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு வயதான கிழவர்களை போல சீர்கட்டு போய் கிடக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டத்திட்டம் இல்லாம ஓடி கெட்டு போயிட்டாங்க. வாழ்க்கை சட்டத்திட்டம் இல்லாம எந்த சட்டத்திட்டமே மதிக்காம ஓடி போய் வாழ்க்கையில கெட்டு போய் காலப்போக்கில் என்னாச்சுன்னா பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த சட்டத்திட்டம், குறிப்பாய் பெற்றோர்கள் அநேக சட்டத்திட்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அதுல குறிப்பாய் ஒரு சட்டத்திட்டம் உண்டு. அதை கொண்டுதான் நம்ம மத்தியில இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா நான் பேச இருக்கேன். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 4-9 வரைக்கும் படிக்க போனீங்கன்னா அங்க ஒரு பிரதானமான கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளைக்கு பேர் ஷெமா என்று சொல்வார்கள் எபிரேயத்துல. அந்த கட்டளை மோசேக்கு கொடுத்த கட்டளை மிட்ஸ்வோட். சரிங்களா? இந்த கட்டளைக்கு பேரு ஷெமா என்று சொல்வார்கள். நல்லா கவனிங்க. இது என்ன கட்டளைனா, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். இஸ்ரவேல் மக்களே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கடவுள், அவர் என்று வேறு ஒரு கடவுள் இல்லை. அதனால தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கடவுளாக இருக்கிறதுனால உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறு என்கிற கட்டளையை இஸ்ரவேல் மக்கள் வாழையடி வாழையாக தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு வருவாங்க. நல்ல கவனிக்கணும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க உட்கார்ந்து சாப்பிடும் போது பிள்ளைங்க மத்திய இதை குறித்து பேசிக்கொண்டு, நம்ம சாப்பிடும் போதுனா வேற எதையும் பேசிக்கிட்டு இருப்போம், இல்ல போனை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இஸ்ரவேல் மக்கள் சொத்திரிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்க சொத்திரிக்கிற சாப்பிடும் போது கட்டளை குறித்து பேசுவார்கள். இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான்பா கடவுள், இது சுற்றி இருக்கிற கையினால் படைக்கப்பட்டதெல்லாம் கடவுள் அல்ல. அந்த விஷயத்தை தன் பிள்ளைகள் மத்தியில் உட்காரும் போது பேசுவாங்க. சரி, உட்காந்துட்டாங்க,
அப்புறம் எங்கேயாச்சும் எதுக்கு வெளியே போனோம், வயல்வெளிகளுக்கோ கைலிக்கோ எங்கேயாச்சும் போனாங்கன்னா அவங்க நடந்து போற வரைக்கும் கடவுளை பத்தியே பேசிக்கிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க படுத்து தூங்கும் போது கூட என்ன பண்ணுவாங்க சொன்னா இந்த கற்பனைகள் கொடுத்து பிள்ளைங்க மத்தியில சொல்லுவாங்க. கேளுப்பா, தன் பேர பிள்ளைகளுக்கு தன் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காரியத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். அப்ப நடக்கும் போது, எழுது கொள்ளும் போது, பேசும்போது, தூங்கும் போது எல்லா நேரத்திலுமே என்ன பண்ணுன்னா இந்த கட்டளையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு. அப்படி சந்ததி சந்ததியா சந்ததி சந்ததியா அந்த காரியத்தை சொல்லுவாங்க. இது மட்டும் தானா அப்படின்னா இதோடு கூட நிக்காம அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கு வெளியே வாசற்கால இந்த கட்டளை பதித்து வச்சிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப நான் சொன்னேன், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வாசகத்தை அந்த வீட்டு நிலைக்காலிலே அவங்க பதித்து வைத்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகும்போது அதை படிச்சு பார்த்துட்டு வெளியே போவாங்க. வெளியே இருந்து வரும்போது அதை படிச்சு பார்த்த பின்புதான் உள்ள வருவான். அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை தான் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. கவனிக்கணும். இது மட்டும்தானா? ஏன் இத சொன்னாங்கன்னு சொன்னா என் பிள்ளைங்க அந்நிய தெய்வங்களை வழிபட்டுறது கூடாது. நல்லா கவனிக்கணும். அந்நிய தெய்வங்களை வழிபட்டு அந்த பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது. ஊமையான விக்கிரகத்தை வணங்கி பிள்ளைங்க மோசம் போகக்கூடாது. சந்ததி சந்ததியா கடவுளுடைய பக்தி உள்ள சந்ததி வளரணும். அவங்க இடையில கெட்டு தேவ கோபத்திற்கு அவங்க ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக தன் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சட்டங்களை விதிப்பார்கள். எத்தனை மணிக்கு எழுதுகணும்னு சொல்லி சட்டம் அவங்களுக்கு இருக்குது. 5 மணிக்கு மேலதான் யாரும் தூங்க மாட்டாங்க. அந்த சட்டங்களை சொல்லி வளர்ப்பாங்க. 5 மணிக்கெல்லாம் வயல்வெளியில் இருப்பாங்க அதிகாரிங்க. நம்ம 5 மணிக்கு எங்க இருப்போம்? நல்லா தூங்கிக்கணும். 5 மணிக்கு தான் நல்லா தூக்கம் வரணும். ஆனா அவர்கள் 5 மணிக்கு ஏந்து 4 மணிக்கு ஜாப் 5 மணிக்கு வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ அவங்க எல்லாவற்றிலும் இருட்டோட, ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருட்டோடு எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உண்டு. எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க? இருட்டோட. ஆனாலும் பெண்ணானாலும் இருட்டோட எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஜெபித்து கடமைகளை முடித்து விட்டு அவர்கள் வயல்வெளிகளுக்கு வேலைகளுக்கு கடந்து போவார்கள். அப்போ ஏன் எல்லாவற்றுக்குமே ஒரு சட்ட திட்டங்களோடு தான் அவங்க கடவுளை ஆராதிச்சாங்க. சட்ட திட்டங்களோடு தான் ஒரு குடும்பத்தை என்ன பண்ணாங்கன்னா நடத்தினாங்க. ஏன் என் பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது, பிள்ளைங்க தெய்வத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, பிள்ளைங்க தேவ கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சட்ட திட்டங்களை கொடுத்து என்ன பண்ண குடும்பத்தை நடத்தினாங்க. அந்த சட்ட திட்டத்தின்படி அந்த பிள்ளைங்க வாழ்ந்தனால்தான் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள், 500க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. கவனிக்க, அநேக ஆயிரம் நாடுகள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் எத்தனை ஜனத்தொகை நிறைந்த நாடுகளா இருந்தாலும் ஒரு குட்டி நாடுதான் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு. இந்த குட்டி நாட்டில் இருக்கிற இந்த ஜனங்க தான் எத்தனையோ நோபல் பரிசுகளை இவங்க தான் அதிகமா பெற்ற. உலகத்துல அறிவாளி யார், ஞானம் உள்ளவன் யார், பக்தி உள்ளவன் யார், அதிகமா கடவுளை ருசிச்சவன் யார், கடவுளை நேரடியா பார்த்தவன் யாரு? இந்த உலகத்துல யாரும் கடவுளை நேரடியா பார்த்தாலும் உலகத்துல யாரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் தான் கடவுளை நேரடியா பார்த்தவங்க. அவங்கதான் கடவுளை நேரடியா தரிசிச்சவங்க. அவங்கதான் கடவுளுடைய சத்தத்தை நேரடியா கேட்டவங்க. அவங்கதான் அந்த அளவுக்கு அறிவு, ஞானம், பக்தி, வைராக்கியம், ஆசீர்வாதம் எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டு வீரர்களை போடுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு சில கடவுள் கொடுத்த சட்டதிட்டங்கள். அப்போ இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வாழ்கிறபடியால்தான் அவர்கள் சமுதாயம், அவர்கள் குடும்பங்கள் இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டது. அப்போ நம்ம குடும்பத்துல கூட சில சட்ட திட்டங்கள் இருக்கும். சட்ட திட்டம் இல்லாம வளர்ற பிள்ளைங்க, சட்ட திட்டத்தை மதிக்காத பிள்ளைங்க, எந்த குடும்பத்துல சட்ட திட்டமே வைக்கலையோ அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரத்திலே கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சட்டத்திட்டத்தை சொல்லி கொடுத்தேன், சட்டத்திட்டத்தோடு தான் வளர்த்தேன், அப்படி கெட்டு போறது வேற. அது அவன் மேல படி. நான் சட்டத்திட்டங்களை சொல்லிட்டேன், ஆனா அதை கேட்கற அவன் கெட்டு போயிட்டான்னா அது அவன் மேல் விழுந்த ரத்தப்படி. ஆனா நான் சட்டத்திட்டத்தையே உருவாக்குறேன். எப்பவுமே ஒரு நாடு விடுதலை பெறும்போது முதல்ல சட்டத்திட்டங்களை தான் உருவாக்குவாங்க. நம்ம நாடு இங்கிலாந்துடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிறது. கவனிக்க, ஆரம்பத்தில் அவங்க பின்பற்றின அந்த சட்டத்திட்டங்களை தான் நம்ம நாடுகளிலே இன்னைக்கு பின்பற்றி வருகிறார்கள். ஆனா ஒரு நாடு விடுதலை அடையும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க? சட்டத்திட்டங்களை உருவாக்குவாங்க. சட்டத்திட்டத்தை உருவாக்குனா ஒரு நாடே கெட்டு சின்ன பின்னமாயிடும். கொலைகளும் கற்பழிப்பு பாருங்க, இவ்வளவு சட்டத்திட்டம் இருந்து கூட அநியாயம் நடக்குது. ஆனா சட்டத்திட்டமே இல்லைன்னா அப்போ சட்டத்திட்டம் எதற்கு? ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு.
ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கு, ஒரு மனிதன் வழித்தப்பி போய் அவன் அழிந்துவிடக் கூடாது, அவன் கடவுளுக்கும் குடும்பங்களுக்கும் பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப அந்த சட்ட திட்டத்தை எவன் மீறி, குடும்பத்தின் சட்ட திட்டங்களை, கடவுள் வச்ச சட்ட திட்டங்களை மீறி போறவங்களாம் லைஃப்ல என்ன பண்றாங்கன்னா சீக்கிரத்திலே அவங்க சீர்கட்டு போய்விடுகிறார்கள். கவனிங்க, சட்ட திட்டங்களிலே ரெண்டு சொன்னேன். ஒன்று கடவுள் மக்களுக்கு கொடுக்கிற சட்ட திட்டம், இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சட்ட திட்டம். அப்ப நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? சட்ட திட்டங்களோடு கூட வளர்க்க வேண்டும். சட்ட திட்டங்கள் இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியாது. படிப்புல அறிவில் வளருவாங்க, ஆனா ஒழுக்கத்துல பண்புல தவறி போயிருப்பாங்க. அந்த ஒழுக்கத்துல பண்புல வளர்ந்தால்தான் அந்த பிள்ளைங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஒழுக்கம் பண்பு இல்லாம வெறும் படிப்பு ஞானம் இருந்தா அது இருமாப்பை கொண்டு வந்துடும், அது கர்வத்தை கொண்டு வந்துவிடும், அது ஆணவத்தை கொண்டு வந்துவிடும், கடைசியில் ஆணவம் அழிவை உண்டாக்கிவிடும். அதனால சட்ட திட்டங்களோடு கூட நாம் கற்றுக் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கடவுள் யார், கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், இது போன்ற காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். மூன்றாவது, நல்ல கவனிங்க, அதிகாரத்தில் இருக்கிறவர்களால் உண்டான சட்ட திட்டங்கள். பைபிள்ல பாருங்க, தானியேலுடைய நாட்கள்ல தானியேல் 3ஆம் அதிகாரத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன சட்டம்? ஒரு மிகப்பெரிய உயரமான ஒரு பொற்சிலையை உருவாக்கி, அதாவது பாலஸ்தீனாவிலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்தை இடிச்சிட்டு கொண்டு வந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் போட்டு பொன்னால் ஆன ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை சமபூமியிலே கொண்டு போய் நிறுத்தினார். நிறுத்திட்டு மிகப்பெரிய சிலை, அந்த சிலையை நிறுத்திட்டு சொல்றான், எல்லாரும் இந்த சிலையை விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டும். யார் இதை பணிந்து கொள்ளவில்லையோ அவங்க எரிகிற அக்கினி சூளையிலே அவங்க போடப்படுவாங்க சொல்லி ராஜா ஒரு கட்டளையை இட்டார். இந்த கட்டளையை இட்ட உடனே ஜனங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த விக்கிரகத்தை தாழ விழுந்து எல்லாரும் அந்த சம பூமியிலே பணிந்து கொண்டார்கள். ஆனால் 3 பேர் மாத்திரம், எல்லா தலையும் குனிஞ்சிருக்க 3 பேர் மாத்திரம் நின்றுட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறான், கோபம் வந்துடுச்சு. எல்லா தலையும் விக்கிரகத்துக்கு முன்னாடி குனிஞ்சு கிடக்கிறது, ஆனா இவங்க தலை மட்டும் நிமிர்ந்து இருக்குது. அவன் தலையை சொத்திருக்கிறோம், நெருப்புல போடணும் அப்படின்ற மாதிரி கோபத்துல அவங்களை புடிச்சிட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா நெருப்பிலை போட்டான். கர்த்தர் எங்கே பாதுகாத்தாங்க. அப்போ ராஜா கொடுக்கிற கட்டளைகள், ராஜா என்ன கட்டளை கொடுத்தான்? விக்கிரகத்தை பணிந்து கொள்ள வேண்டும். ஆனா வேதம் என்ன சொல்றது? யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்காது, யாதொரு விக்கிரகத்தையும் நமஸ்கரித்தார். அப்போ வேதம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று சாத்தான் அதிகாரத்தின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக அவன் தூண்டி விடுகிறான். பைபிளை பாருங்க, ஜெபிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை தரியு ராஜா தன் காலத்திலே கொண்டு வந்தார். நீங்க பைபிளை படிக்கும் போது தானியேல்ல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 30 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவரவர்கள் தெய்வத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி 30 நாளும் இதை செய்யாதிருக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார். யாருமே ஜெபிக்கிறது நிறுத்திட்டாங்க. ஆனால் வழக்கமாய் ஜெபித்து வந்த எப்பவுமே ஜெபிக்கிற மனிதனால் எந்த சூழ்நிலும் ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஜெபத்துல பழகினவங்க, ஜெபத்துல ஊறி போனவங்க, ஜெபத்துடைய ருசியை அனுபவிச்சவங்க, கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சவங்களால எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஜெபத்தை அவங்களால விடவே முடியாது. நல்லா கவனிக்கணும். அப்போ என்ன 30 நாள் வரைக்கும் ஜெபிக்க கூடாது. ஆனா தானியேல் என்ன பண்ணான்னு சொன்னா 30 நாளும் தன் வழக்கமாய் என்ன செய்து கொண்டு வந்தாரோ அந்த ஜெபத்தை ரெகுலரா அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, நாம தான் டெய்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லி. ஜெபம் என்பது எதற்கு? ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது என்ன மாற்றம்? நான் ஜெபிச்சு எத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்டேன், அது ஒரு ஜெபத்தின் மேன்மை அல்ல. நீ உலக மனுஷங்களுக்கு பாருங்க, அவன் ஆராதிக்கிற விக்கிரகத்தை வேண்டிக் கொண்டு பல நன்மைகளை அவன் பெற்றிருக்கிறான். இந்த வீடு கடவுள் கொடுத்தது, இந்த பொன்பொருள் கடவுள் கொடுத்தது அவன் சொல்லுகிறான். இதே தான் நாம சொல்றோம், நான் ஜெபித்து இதை பெற்றுக்கொண்டேன், நான் ஜெபித்து இதை வாங்கிக் கொண்டேன். ஜெபித்து எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் நமக்கு அது முக்கியம் அல்ல. நாம் ஜெபித்து எவ்வளவு மாறி இருக்கணும், நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு ஜெபித்து சீர்பட்டு நேர்ப்பை கிடைச்சு. ஜெபம் பண்றீங்களா? நான் சில பேர் கேட்கிற அர்த்தத்தை நேர்ப்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லை இவருனவோ ஜெபிக்கிற மாதிரியும் நம்ம என்ன ஜெபிக்காத மாதிரியும் எப்ப பாரு இப்படியே யோசிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. கவனிங்க, ஏன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனா இருந்தால் அந்த ஜெபம் உன் ஆத்மாவில மாற்றத்தையோ உன் ஜீவியத்துக்குள்ள ஒரு மாற்றத்தையோ கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஜெபத்தினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. பிரயோஜனம் இல்லாத ஜெபம். நான் யாரோடு பழகிறனோ அந்த பழக்க வழக்கங்கள் எனக்குள்ள கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
அதாவது உன் நண்பன் யார் என்று சொல்லு, அப்போது நீ யார் என்று நான் உனக்கு சொல்லு. நம்ம யாரோடு பழகுறோமோ அவங்க சுபாவம் நமக்கு அப்படியே. நல்லா கலகம் பண்ற ஆளோடு பழகி பாருங்க, நீங்களும் கலகக்காரன மாறி போயிருவீங்க. கேலி பண்ற ஆளோடு பழகி பாருங்க, நீங்களும் கேலி பண்ற சுபாவம் உங்களுக்கு வந்துடும். ஊருக்கு கதை உலக கதை பேச தெருவில் உட்கார்ந்து பழகக்கூடிய ஆளோடு நீங்க பழகி பாருங்க, நீங்களும் தெருவுக்கு போயிடுவீங்க. ஏன்? நீங்க பழகின ஆள் அது மாதிரி கவனிக்கிறோம். அப்ப என்ன, நம்ம யாரோடு பழகுகிறோமோ அந்த பழகுகிற சுபாவம் நமக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல நட்புகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவர்களாய் இல்லாமல் சத்தியத்திற்கு மாறாய் செய்து கொண்டிருக்கிறவர்களை நாம் நண்பர்களாய் தேர்ந்தெடுத்தால் அது நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. அதே மாதிரி பைபிள் சொல்லி நீ தேவனோடு பழகி சமாதானமாய் இரு என்று யோபுல சொல்லப்பட்டது. அப்போ நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நாம் ஜெபிக்கவில்லை, தேவனோடு ஜெபம் என்பது தேவனோடு பழகுவது. எதுங்க ஜெபம் என்பது? எதுங்க? அப்ப ஜெபம் என்பது தேவனோடு கூட பழகுவது. நான் ஜெபிக்கும் போது என் மாமிச கண்ணுக்கு தெரியாத ஒருவர் எனக்கு முன்பாக நிற்கிறார். எங்க நிற்கிறார்? என் கண்ணுக்கு தெரியாது. என் கண்ணுக்கு பார்த்தா நான் சுவர் தெரியும், என் வீட்டில் இருக்கிற பொருள் தெரியும். ஆனா நான் முழங்கால் பண்ணிட்டு கண்ணை மூடி நான் ஜெபிக்கும் போது என் கண்ணுக்கு முன்பாக என் மாமிச கண்களுக்கு தெரியாத ஆண்டவர், என் ஆவியானவர் எனக்கு முன்பாக நிற்கிறார். அப்புறம் என்ன பண்றேன்? நான் கடவுளோடு கூட பழகுகிறேன். அப்ப ஜெபம் என்பது நான் கடவுளோடு கூட பழகுவது, நான் கடவுளோடு கூட பேசுவது, நான் கடவுளோடு கூட காத்திருப்பது, நான் கடவுளோடு கூட நடப்பது. அப்போ ஒரு மனிதன் கடவுளோடு கூட பழகும் போது கடவுளுடைய சுபாவம் ஜெபிக்கிற மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஜெபிக்காத மனுஷனுக்குள்ள அவன் சுபாவம் இருக்கும், ஜென்ம சுபாவம் இருக்கும். அப்பா அம்மா சுபாவம், கோச்சிக்கிற சுபாவம், அப்பா அம்மாவுக்கு என்னென்ன கெட்ட சுபாவம் இருக்குதோ அந்த எல்லா சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா தெய்வத்தின் சுபாவம் அந்த பிள்ளைகளுக்குள்ள வரவே வராது. ஏன்? கடவுளோடு பழகுகிறவனுக்கு அவன் சுபாவங்களிலே மாற்றம் இருக்கும். அப்போ ஜெபிக்க விரும்பாத ஒரு மனிதன் மாற மாட்டான். ஜெபிக்க விரும்பாத ஒரு மனிதனுக்குள்ள அவன் சுபாவம் நாளுக்கு நாள் வளரும், ஜென்ம சுபாவம் நாளுக்கு நாள் வளரும். ஆனா தேவ சுபாவம் துளியளவும் அந்த மனிதனுக்குள்ள வரவே வராது. அப்ப ஜெபம் என்பது ஏதோ காலையில் ஜெபிக்கணும், ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஒரு சம்பிரதாயமாய் அது அல்ல. ஜெபம் என்னை அவருடைய சுபாவத்தை எனக்குள் கொண்டு வருகிறது. சொல்ல புரியுதுங்க? நான் யாரோடு பழகுறோம் அவங்க சுபாவம். அப்புறம் டெய்லி யாரோடு அதிகமா பழகுறேன்? கடவுளோடு பழகுறதுனால, கடவுளோடு கூட காத்திருக்கிறதுனால கடவுளுடைய சுபாவம் ஜெபத்தின் மூலமாய் எனக்குள்ளே அவர் சுபாவம் வர ஆரம்பிக்கிறது. அவர் சுபாவம் வரும்போது என் இருதயத்துல அன்பு வருது, என் இருதயத்துல சாந்தம் வருது, சகிப்பு தன்மை வருது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் எனக்குள் வந்து. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அவரோடு கூட பழகுறதுனாலதான் அந்த சுபாவம் நமக்கு. அப்ப ஜெபிக்காத மனிதனுக்குள்ள தேவனுடைய சுபாவம் வரும். அப்போ ஏன் பிசா ஜெபிக்க விடாம தடை பண்றான்? நீங்க தேவ சாயல் அடைஞ்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. ஏன் நிறைய ஜெபிக்க மாட்டேன்றோம்? நீங்க ஜெபிக்காமல் இருப்பது யாருக்கு சந்தோஷம்? சாத்தானுக்கு சந்தோஷம். ஆனா பைபிள் சொல்லுது ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் சொல்லுது. ஆனா ராஜா சொன்ன, ராஜா மூலமாய் சட்டம் வருகிறது, ஜெபிக்க கூடாது 30 நாள் அளவு. ஏன்? அப்ப ஒரு மனிதன் ஜெபிக்காவிட்டால், ஜெபத்தின் மூலமாய் கடவுளோடு கூட பழகாவிட்டால் அவன் தேவ சாயலை தனக்குள்ளே அனுபவிக்க முடியாது. தேவனுடைய எந்த தன்மையும் அந்த மனுஷனுக்குள்ள வராது. அப்ப ஜெபம் என்பது என் ஆத்ம ரீதியாக மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நேரம் தான் ஜெபம். அப்போ நான் ஜெபம் பண்ணி வேலை வாங்கிக்கிறேன், கார் வாங்கிக்கிறேன், பங்களா வாங்கிக்கிறேன், அதுக்கு அது சரியான ஜெபம் அல்ல. நான் ஒன்றே பெற்றுக் கொள்ளாமல் போனாலும் ஆத்ம ரீதியா நான் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறேன், ஆத்ம ரீதியா நான் எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறேன், அதுதான் நல்ல ஜெபத்தின் மேன்மையை ஒழிய சொத்திற்கு பொருள் உதவிகளை பெற்றுக் கொள்வது ஜெபத்தின் மேன்மை அல்லவே அல்ல. அப்போ விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது, ஆனா ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை விடுகிறது. ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளை சொல்லுகிறது, ஆனா ராஜா ஜெபிக்க கூடாது என்று எப்போதுமே கட்டளைக்கு மாறாய் நம்மை நடத்தக்கூடியவங்க தான் பிசாசு. அதனால நீங்க எங்க வேலை செஞ்சாலும், எங்க படிச்சாலும், எந்த இடத்துல வாழ்ந்தாலும் உங்களை ஒருத்தர் ஜெபிக்க கூடாது சட்டம் போட்டாங்கன்னா அந்த சட்டம் கர்த்தரால் உண்டானது அல்ல, அது கர்த்தருக்கு சித்தமானதும் அல்ல. யாருக்கு கீழ்ப்படியணும்? புருஷன் சொன்னா எதுக்குனாலும் கீழ்ப்படியலாமா? தப்பு. ஒரு ஊழியக்காரன் சொன்னா எதுக்குனாலும் கீழ்ப்படியலாமா? தப்பு. ஒரு பெற்றோர் சொன்னா எதுக்குனாலும் கீழ்ப்படியலாமா? தப்பு. பைபிள் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்ப ராஜா சொன்னது ஜெபிக்க கூடாது என்று சொன்ன சட்ட அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், ஆனா தானியேல் கீழ்ப்படியல. ஏன்? அது கர்த்தருக்குட்பட்ட நியாயம் அல்ல, அது கர்த்தருக்குட்படாத அநியாயம். அப்போ நம்ம யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்?
எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய கூடாது என்ற அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சம்பளம் வாங்குற இடத்துல விக்கிரகத்துக்கு மஞ்சா பூசு பொட்டு வைன்னு சொன்னா உடனே செஞ்சிடலாமா? சொல்லுங்க. நிறைய இடத்துல வேலை செய்வோம், வேலை செய்யணும் ஸ்பீக்கர் வேலை செய்யும் போதெல்லாம் பெரிய போட்டோலாம் வச்சிருப்பாங்க முன்னாடி. ஆனால் நான் வந்து எப்பயே ஜாப் பண்ணிக்கிற வேலை செஞ்சு முடிச்சுட்டு படிக்கட்டு சந்தில் போய் ஜாப் பண்ணி மேனேஜர் வந்து அங்கே பார்த்தா கூட அப்பா வாப்பா வேலை முடிச்சுட்டு அவங்கள உட்காந்து சொல்லுவாங்க, போயிட்டு வேலை முடிச்சுட்டு உள்ளே இப்போ கூட வாப்பா வந்து வேலை செய்யணும். ஆனால் ஒரு நாள் அந்த இதுக்கு கூட ஏந்திரமா நம்ம கடவுளுக்குள்ள இருக்கிறோம், கடவுளுக்கு பலன் என்ற விஷயம் தெரிஞ்சு அந்த காரியங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிரம் உங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கும் என்று கட்டளை கொடுத்தால், கணவனோ பிள்ளைகளோ தொழிற்சாலையிலோ கம்பெனிலையோ அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சம்பிரதாயங்களை நீங்க செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் பிறப்பித்தால் அது தேவ சித்தம் அல்ல. அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய கூடாது. தானியேல் அதுக்காகத்தான் ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதுதான் அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அதுக்கு பேர் தான் சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் வைராக்கியம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப என்ன, எந்த கட்டளைக்கு நமக்கு கட்டளை கொடுக்கிறதுனால எல்லாத்துக்கும் கீழ்ப்படியக்கூடாது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலாமா கீழ்ப்படிய கூடாதா என்ற சில நிபந்தனைகள் உண்டு. அதை புரிந்துதான் நம்ம என்ன பண்ணதுக்கு கீழ்ப்படிய. கட்டளை என்றால் என்ன? கட்டளை என்றால் நம்ம எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு பிறப்பிக்கிற ஆணைக்கு பேர் தான் கட்டளை. கட்டளைனா என்ன அப்படின்னா, கட்டளை என்றால் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு ஆர்டர் பிறப்பிக்கிறாரே, எனக்கு ஆணை இடுகிறாரே, அந்த ஆணைக்கு பேர் தான் கட்டளை. இந்த கட்டளைனா அவருடைய பாதை நம்ம நடக்கிறோமா, அவர் வழிகளை பின்பற்றுகிறோமா என்பதை இந்த கட்டளைகள் வழியாகத்தான் நாம் யார் என்பதை கடவுள் தெரிந்து நல்லா கவனிக்கணும். தம்மை பின்பற்றுகிற மக்களை உகந்தவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளைகளை கொடுத்து நடத்தி கொள்கிறார். பைபிள் சொல்லி இருதயத்தில் ஞானம் உள்ளவர் கட்டளைகளை ஏற்று. எப்பவுமே ஞானம் உள்ளவங்க ஈஸியாக நடந்துச்சுன்னா எப்படிங்க, அவங்க நல்லா பேசுவாங்களா? பேச்சை நான் சொல்ல வரல, பேச்சு ஞானத்தை சொல்ல வரல. பேச்சை தன்னை சாதுரிய ஞானத்தால் பேசக்கூடியவங்களுக்கு உண்டு, தான் புத்திசாலி ஞானத்தால பேசக்கூடியவங்க உண்டு. நான் அதை சொல்ல வரல. ஞானம் உள்ளவன் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும். ஞானமுள்ள பிள்ளைகள், ஞானமுள்ள விசுவாசிகள், பெற்றோர்களோ பெரியவர்களோ ஊழியர்களோ மற்ற ஆட்களோ அவர்கள் புத்திமதிகளை சொல்லும் போது, அறிவுரைகளை சொல்லும் போது, ஆலோசனைகளை சொல்லும் போது, இப்படித்தான் நடக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த ஆலோசனைகளை, அந்த புத்திமதிகளை, அந்த அறிவுரைகளை ஞானம் உள்ளவர்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா ஞானம் இல்லாதவங்க எல்லாத்தையும் மறுத்துடுவாங்க. அப்ப யார் வேதம் ஞானம் உள்ளவர்கள் சொல்லி படித்தவரை அல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அப்பேற்பட்டவனைத்தான் வேதம் சொல்லுகிறது அவன் ஞானம் உள்ளவன். அப்போ ஞானம் இல்லாதவன் கட்டளைகளை கட்டளைகளை குறித்து அழுப்புகிற மூடனோ விழுந்து போவான். அழுப்புகிற மூடன் அர்த்தம், ஆமா இப்படிதான் செய்யணுமா, ஏன் இப்படி செஞ்சதான் கர்த்தர் ஏத்துப்பாரா, இப்படிதான் இருக்கணுமா, இதெல்லாம் கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி விதாடவாதமா பேசுறான் பாருங்க. வாய் வார்த்தைகளை ஏதாச்சும் ஒரு போட்டு மறுப்புறான் பாருங்க. இப்படிப்பட்டவன் கட்டளை கடைபிடிக்கக்கூடிய மனசு இல்லாதபடினால இப்படி விவாதமாய் பேசி அவன் விழுந்து போவான் என்று பைபிள். எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை குறித்து நம்ம ஆணித்தரமா இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க. இதெல்லாம் அப்படி சொல்வது இந்த வீழ்ச்சிக்கு இடத்தை கொடுத்து. எந்த காலமானாலும் சட்டத்திட்டங்கள் ஒன்றுதான். அப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்த அதே சட்டத்திட்டம் தான் இந்த காலத்துக்கு. அப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டு சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. நம்ம என்ன பண்றோம், இந்த காலத்துல பிள்ளைகள் தான் அப்படி இல்லை. இந்த காலம் சட்டத்திட்டம் சட்டத்திட்டம் தானே, அதானே சட்டம். அப்ப அன்னைக்கு ஒரு மாதிரி சட்டம், இன்னைக்கு ஒரு மாதிரி சட்டம். இது நாளைக்கு பெருகி போச்சு, இப்போ ஒரு மாதிரி சட்டமா இல்லை. எல்லா காலத்திலும் ஒரே சட்டம் தான். அப்போ இந்த சட்டத்திட்டங்களை ஒரு ஏற்றுக்கொள்ளாமல் வார்த்தையினாலே அழுப்புகிறவன் விழுந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பவுமே ஏற்றுக்கொள்வதுதான் ஞானத்தின் அடையாளம். எதுங்க ஏற்றுக்கொள்வது? தாழ்மை உள்ளவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்வாங்க. நீ எந்த புத்திமதி சொன்னாலும் தாழ்மையோட சிந்தனை இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எந்த அறிவுரை சொன்னாலும் எந்த புத்திமதி சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ஒரு பெருமையின் அடையாளம். நீ என்ன சொல்லி நான் ஏற்றுக்கணும், நீ எதாவது சொல்லிட்டு போ, இது எதை காமிக்கிறது? அவனுக்குள்ள இருக்கிற கர்வத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற பெருமையும் இது காண்பி. இப்பேற்பட்ட வக்கிர குணத்தால் வீழ்த்தப்படுவான் என்று பைபிள் சொல்கிறது. வக்கிர குணம் சொன்னா கெட்ட குணம், ஏற்றுக்கொள்ளாதது ஒரு கெட்ட குணம். இப்பேற்பட்டவன் தன் கெட்ட குணத்தால் அவன் வீழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு 6 காரியத்தை சுருக்கமா சொல்லி வேகமா முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய கட்டளையை மீறினவர்கள் யார், அதை மீறினால் வந்த விளைவுகள் என்ன? ஆண்டுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டவங்க யார், அதை ஏற்றுக்கொண்டால் வந்த பலன் என்ன? இதை மாத்திரம் அதில் 3 சொல்லி வேகமா முடிச்சிடறேன். முதல்ல
ஆண்டி கட்டளை மீறினதிலே முதல் மனிதன் ஆதாம். ஆதியாகமம் 2:17. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்து இதை சாப்பிட்டா ஆபத்து வரும், இதை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சொல்லிதான் ஆண்டவர் ஆதாமை நம்பிக்கையோடு கூட ஏதேன் என்று தோட்டத்தை வைத்தார். நல்லா கவனிக்க. ஆனால் எதை புசிக்க கூடாது என்று சொன்னார்களோ அதைத்தான் புசித்தார். இந்த உலகம் அப்படிதான். எதை செய்யணுமோ அதை செய்யாது, எதை செய்யக்கூடாதோ அதான் விஷம். ஸ்தோத்திரிக்கிற பாருங்க, இந்த தப்பு செஞ்சா உடம்பு கெட்டு போயிடும் தெரியும், ஆனா அதான் செய்வான். இந்த தப்பு செஞ்ச உடம்பு பலவீனப்பட்டு போயிடும், உயிருக்கு ஆபத்து வந்து அதெல்லாம் செய்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு அல்ல, சாத்தானுடைய சித்தத்திற்கு ஏற்றவனமாய் பயணித்துக் கொண்டு எதை செய்யக்கூடாத விஷத்தை குடிச்சா சாவறனா அதான் குடிக்கிறான். இதை சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்து, ஒரு கிட்னி பாதிக்கப்படும், குடல் வெந்து போயிடும், சொத்திரிக்கு நெஞ்சு புண்ணாயிடும், எல்லாமே பிரச்சனை வந்துடும். இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்துனா அதான் மனுஷன் புரிஞ்சுப்பான். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது, ஆனால் அதை புசிக்கு நாளிலே சாகவே சாவா என்று எச்சரித்தார். ஆனால் அதைத்தான் பிசாசு சொன்னார், இதை சாப்பிட்டா சாவலாம் வராது, தேவ தூதனை போல இருக்கும் சொல்லி பொய்யாய் சொல்லி அதை மாயா காட்சி அதை புசித்தான். பைபிள் சொல்லி 2 விதமான மரணம் ஏற்பட்டது. ஒன்று சரீர மரணம். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் சாவ வேண்டியதில்லை கிடையாது. நீ பாருங்க, சின்ன வயசுல பிள்ளைங்க செத்து போறாங்க, கணவனை விட்டு மனைவி செத்து, வாலிப வயசுல நிறைய பிள்ளைங்க குடிச்சு வச்சு செத்து போறான். அவங்க எவ்வளவு காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிற வாழ பிடிக்கிற இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு மேலான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கோம். இது மிருகங்களுக்கு கிடைக்கிற பலசாலியா இருக்கிற காண்டா மிருகத்துக்கு ரொம்ப காலம் வாழக்கூடிய பாக்கியத்தை காட்டிலும் ஆண்டு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆத்மாவை கொடுத்து அதை காட்டிலும் மேலாய் நம்மை வைத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல கடவுள் பிறந்த, கடவுள் மனுஷனாய் வந்து வாழ்ந்த இதே பூமியில நீங்களும் நானும் பிறந்து வாழ பாருங்க, இது மிகப்பெரிய சாக்கியம். மனிதனாய் பிறந்தது, அவர் சாயலாய் பிறந்தது, உலகத்துல மேலான ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நேர்மை காலத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவான். உன் கால் போல ஏறி சாவுன்றார். நமக்கு ஒரு காலத்தை வச்சுக்க, பாதியில சாவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, அற்ப ஆயுசுல சாவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நமக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கு. வாலிப வயசுல சாவது கர்த்தருக்கு சித்தமே கிடையாதுங்க. வாலிப வயசுல சாவது அப்படியே அவன் சாவறான்னு சொன்னா அவன் பாவம் அவனுக்கு சாவை கொண்டு வருகிறது. அவன் பைபிள் சொல்லி சொல்லிருக்கிறோம், ஆதாம் ஏவாள் கட்டளை மீறினார்கள், அதனால் வந்த விளைவு சரீர மரணம். ஆத்மா ஆண்டு விட்டு பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவன் தன் ஸ்தானத்தை ஏதேன் தோட்டத்தை இழந்தான், தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான். இரண்டாவது கட்டளை மீறினவர்கள் லோத்துடைய மனைவி. என்ன சட்டத்திட்டம்? சோதோம் குமாரா பட்டணம் அக்கினியால அழிது, வானத்திலிருந்து அக்கினி வந்து அங்க செஞ்ச பாவத்தினால எல்லாம் அழிது. எங்க சோதோம் குமாரா அந்த காலத்துல சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க. என்ன காய்ச்சிருக்காங்க? இது நம்ப முடியுமா? இந்த காலத்துல சாராயத்தை குறித்து பேச, அந்த காலத்துல சாராயத்தை குறித்து பேச முடியுமா? ஆனா சோதோம் குமாரா பட்டணத்துல சாராயத்தை காசி இருக்கிறார்கள். ஒரு யோசித்து பாருங்க, இதுக்கு ஆதாரம் பைபிள் இருக்குது. எப்படி லோத்துடைய பிள்ளைகளுக்கு மதுபானம் கிடைச்சது? மலைக்கு ஓடி போகும். தன் தகப்பனுக்கு எதை கொடுத்தாங்க? மதுபானத்தை கொடுத்து தானே தப்பு செஞ்சாங்க. எப்படி? அப்ப மதுபானம் குடிக்கும் போது அப்பா யாரு அம்மா யாரு உணர்வு எழுத போறான். என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை செய்யணும் அந்த உணர்வை. அப்போ மதுபானம் ஒரு மனுஷனுடைய உணர்வை சாகடிக்கிறது. மதுபானம் பெத்த அப்பாவிடத்தில் போய் பொண்ணுங்க தப்பு பண்ணாங்க. ஏன்? மதுபானம் அந்த உணர்வை ஸ்தோத்திரிக்கிறோம் மதிமழை செய்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், லோத்துடைய காலத்திலே அந்த காலத்துல மதுபானம் சாராயம் ஸ்தோத்திரிக்கிறோம் காய்ச்சப்பட்டிருந்தது. அதை தான் கொண்டு வந்து தகப்பனுக்கு என்ன பண்ணாங்க? அப்ப ஓடி வரும்போது எதை வைத்து வந்துக்கிறாங்க சொல்லுங்க? இவங்க மலைக்கு ஓடி வரும்போது கூட எதை கொண்டு வந்தாங்க? அப்ப பாவத்தை விட்டுட்டு வந்திருந்தா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போன்னு சொன்ன ஆண்டவர் இதை கூட எடுத்துக்கிட்டே எங்க போனாலும் எடுத்துக்கிட்டே போனான். அதனால போற இடத்துல அதுவே அவன் கையில் இருந்ததே அவன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாய் மாறினார். தப்பான வகையில பிள்ளைகளை பெற்றெடுத்தார். கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த சமபூமியில எங்கு நீ நிற்காதே, உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே என்று சொன்னார். லோத்துவும் பிள்ளைகள் ஓடினாங்க, கூடவே சேர்ந்து மனைவியும் ஓடினாங்க. ஆனால் ரொம்ப தூரத்தில் ஓடி போய் சோதோம் குமாரா பட்டணம் அழியும் போது அதை பின்னிட்டு பார்த்தார்கள். அதை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனார்கள். என்ன காரணம்? ஆண்டுடைய கட்டளை என்ன? பின்னிட்டு பார்க்க ஓடி, உலகத்தை பின்னிட்டு பார்க்காத, ஓடிப்போ. உலகத்தை ஆண்டு சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்தவன் சொத்து எவன் திரும்பி பார்க்காத கடவன். ஏன்னா கலப்பையில 2 விதமான, ஒரு விதமான கத்தி இருக்கும் கலப்பை மேல, கழுத்து மேல வச்சு தூக்கி போவாங்க, சார்பா இருக்கும். அது வந்து திரும்பி பார்த்தா கழுத்து குத்திடும். அப்ப ஆண்டு சொன்னாரு, பின்னிட்டு பார்த்து கழுத்து சும்மா உயிருக்கு ஆபத்து, அதனால கலப்பை மேல் கை வைக்காத ஓடி போட்டார். அப்போ
ஒரு மனுஷன் கர்த்தரை பற்றி கொண்டவன், பாவத்தை விட்டு வந்தவன், மறுபடியும் அந்த பாவத்தை தேடுவது அவன் உயிருக்கு ஆபத்தை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கட்டளை மீறும் போது இந்த விளைவு மோசமாய். மூன்றாவது, கட்டளை மீறிய மனிதன் சிம்சோன். நியாயாதிபதிகள் 13:7 வாசிக்கும் போது ஆண்டவர் சிம்சோன் தாயாருக்கு கட்டளை கொடுத்தார். அதே கட்டளை பிள்ளைக்கு வளர்க்க சொன்னார். பிள்ளைகளை கர்த்தர் ஏன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார்? பைபிள் சொல்லி எனக்கு ஏற்ற வண்ணமா நீ வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கணும்? உன் இஷ்டத்துக்கு வளர்க்கறதில்ல, எனக்கு ஏற்ற வண்ணமாய் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஒரு பக்தி உள்ள சந்ததிக்கு ஏற்ற வண்ணமாய் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்ம கையில பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம பிள்ளைகளை நம்ம சர்ச்சை குடிக்க வர மாட்டேங்கிறோம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம், ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம், சபைக்குள்ள எந்த விதமான ஊழியத்தில் ஈடுபடும் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும், முச்சோனே ஆள காணாம போயிடும். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு என்னதான் கற்றுக் கொடுப்பீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் வரும், நாமளும் காணும், பிள்ளைகளை காணும், சபையில் எந்த நல்ல விஷயத்தையும் உங்க பிள்ளைகளை பழக்கப்படுத்த மாட்டேன்றீங்க. எப்படி அந்த பிள்ளைங்க ஒழுக்கத்தை கத்துப்பாங்க? சபையில கொண்டு வந்து சபையில பாய் எடுங்கப்பா, இது பெருக்குங்க, இது எடுத்து வைங்க, இந்த பெரியவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த செய் அதை செய்யாத, இது மாதிரி பழக்கங்களை நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்தலன்னா ஃபியூச்சர்ல அந்த பிள்ளைங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்? அப்ப நீங்க அதை செஞ்சாதான், நீ அதை செய்யும் போது உன் பிள்ளைங்க செய்யும். இப்ப நான் பேரு அப்பா கொண்டாடு பெருக்குதா, அம்மா நீ கொண்டாடு பெருக்கு, அம்மா பெய்யிட்டா நீ கொண்டாடு பெருக்கு. அப்போ எந்த ஒரு காரியத்தை நாம் பழக்கப்படுத்தாம நம்ம பிள்ளைங்க பழக்கப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும். அப்ப சிம்சோனுக்கு 3 காரியம் சொல்லப்படும். ஒன்று, தலைமேல் சவரம் கத்தி படக்கூடாது, அதாவது முடி வெட்டக்கூடாது. முடி என்ன பண்ணக்கூடாது? நம்ம இன்னைக்கு பாருங்க, முடி வெட்டக்கூடாது, முடி வெட்டுதுங்க. ஆனா முடியை ஸ்தோத்திரிக்கிறோம், விட வேண்டிய ஆளுங்க முடி விட மாட்டேங்கிறாங்க. இதான் பிரச்சனை சமுதாயத்துல. முடி வெட்டிட்டு இருக்க வேண்டிய ஆளுங்க வந்து ஸ்தோத்திரிக்க முடி விட்டுதுங்க. ஆனா முடியை வெட்டக்கூடாத ஆளுங்க முடி விட்டுதுங்க. இது எல்லாமே தலைகீழ நடக்குது எல்லாமே உலகத்துல. இதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்றோம், ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு ரேஞ்சில இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. சிம்சோனுடைய தலைமையில சவரன் கத்தி படக்கூடாது, ஆனா முடி வெட்டப்பட்டது. ஒண்ணு, கட்டளை மீறினா. இரண்டாவது, திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம்? மதுபானம் குடிக்கிற மனுஷனுக்கு துக்கம். ஒரு பாட்டு கூட ஞாபகம் அந்த பாட்டு. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், அம்மா யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு கால், யாருக்கு சிவந்த கண்கள், அம்மா யாருக்கு சிவந்த கண்கள், அதிபாரத்திற்கும் இடத்தில் தங்கி வாழ்வதற்கே யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், அம்மா யாருக்கு சண்டைகள், யாருக்கு கால், யாருக்கு புலம்பல், யாருக்கு சிவந்த கண்கள், அம்மா யாருக்கு சிவந்த கண்கள். அப்போ பைபிள் சொல்லி மதுபானம் குடிக்க கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, கட்டளை. ஆனால் எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் நான் பண்ண, எதையெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டு பூமியில விலக்கி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் செய்யும் போது நம்ம உயிருக்கு நாமளே ஆபத்தை தேடிக்கொள்ளும். அவர் உயிருக்கு கர்த்தர் உத்தரவாதி இல்லை. உங்ககிட்ட உயிரை கொடுத்தாரு, அதை காத்து கொடுத்தோம் முற்றிருந்தோம், அது உங்ககிட்ட தான் இருக்குது. உயிர் விலையேற பெற்றது. இதுக்கு நிகழ்ந்த உலகத்துல எத்தனை கோடி கிடைத்தாலும் சொல்லுங்க. அடுத்தது, மூன்றாவது, தீட்டானது ஒன்று புசிக்க கூடாது. தீட்டானது ஒன்றும், ஆனால் எதை புசிக்க கூடாதோ அதை புசித்தான், எதை குடிக்க கூடாதோ அதை குடித்தான். ஸ்தோத்திரிக்கிறோம். எதை கத்தி படக்கூடாதோ அதை படுவதற்கு அனுமதித்தான். இதனால் என்ன ஆச்சுன்னா, கண்கள் பிடுங்கப்பட்டு, விலங்கு மாற்றப்பட்டு, சிறையிலே சித்திரவதைகளுக்கு உட்பட்டான். அவன் வேதனைக்கு யார் காரணம்? அவன் வேதனைக்கு அவன் தான் காரணம். நம்ம வேதனைக்கு கடவுள் காரணம் அல்ல. நான் செய்யற பாவம் தான் என் வேதனைக்கு காரணம். உன்னை யார் வேதனைப்படணும்? கடவுள் சொல்ற மாதிரி வாழ்ந்தால் வேதனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, சீடர்கள். நல்லா கவனிக்கணும். சீடர்கள் கட்டளை மீறினார். என்ன கட்டளை? அப்போஸ்தலர் 1:8 பைபிள் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பருந்தும் என்னை போய் நீங்க சொல்லி எனக்கு ரத்த சாட்சியா மறிப்பீங்க என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவி பெற்ற யூதேயாவில ஊழியம் செஞ்சாங்க, எருசலேமில ஊழியம் செஞ்சாங்க, சமாரியாவில ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் மற்ற புறஜாதிகள் இருக்கிற தேசங்களுக்கு அவர்கள் போகவில்லை.
இப்படி இவர்கள் நல்வழியிலே போகாதபடினால ஏரோது வந்தான், சபையை துன்புறுத்தினான், எல்லா ஜனங்களும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். கட்டளை மீறினபடியால் தான் சபைக்கு துன்பம் உண்டானது. துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆதாமுடைய துன்பத்துக்கு என்ன காரணம்? கட்டளை மீறினான். சிம்சனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? கட்டளை மீறினான். சீசனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? கட்டளை மீறினான். இதனால சிதறடிக்கும். அடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால வந்த நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல ஆபிரகாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். என்ன கட்டளை? 100 வயசுல ஒரு குழந்தை பிறகுது. எத்தனை வயசுல? 100 வயதே ஒரு பிள்ளை. இதுவரைக்கும் எந்த குழந்தையும் பிறக்கல, குழந்தையே இல்லை. ஆனா 100வது வயசுல ஒரு குழந்தை பிறகு. ஆனா இந்த குழந்தைய வளர்ந்த பின்பு அந்த குழந்தைக்கு 14-15 வயசுக்குள்ள இருக்கும். ஈசாக்கு ஆண்டவர் வந்து அந்த பிள்ளை பலி கொடு என்று கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பலி கொடு என்று கேட்கிறார். இப்ப பலி கொடு என்று கேட்ட இந்த பிள்ளைய எப்படி தாய்க்கு தெரியாமல் கொண்டு பலி கொடுக்க முடியும்? அப்ப தாயத்துல கண்டிப்பா சொல்லிட்டு தான் ஈசாக்கு நல்லபடிய ஆபிரகாம் சாரா இடத்துல என்ன சொல்லிவிட்டு போனார் சொன்னா, ஏனாக்குடைய பாடசாலையில இந்த பிள்ளைக்கு வேண்டிய உபதேசங்களை நான் கற்றுக் கொடுக்க, கடவுளுடைய வழிகளை கற்றுக் கொடுக்க நான் அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று நான் அந்த மனைவிடத்தை சொல்லிவிட்டு அழைத்துக் கொண்டு போனேன். இப்ப அந்த அம்மா அந்த பிள்ளையை அனுப்பி வச்சாங்க. அந்த பிள்ளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நைட்டெல்லாம் தன் பிள்ளை தன் மார்பிலே அந்த தாயார் படுக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு உலகத்துல பிள்ளைங்க தான் தாய் தலைமுறை உலகம். பிள்ளைகள் யாருங்க உலகம்? தாய் தலைமுறை பிள்ளைகள் தான் உலகம். ஆனா 16 வயசு 17 வயசு பிள்ளைய மார்பில் அணைச்சிக்கிட்டாங்க தாய். அவனுக்கு முத்தம் கொடுத்தாங்க. இரவெல்லாம் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கினாங்க. மறுநாள் காலையில எப்படா விடிய போதுன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தாங்க. போது விடிந்தது. அந்த பையனுக்கு ராஜ வஸ்திரங்களை உடுத்தினார். அபிமேலுக்கு கொடுத்து அனுப்பினானே அந்த எல்லா வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தினார்கள். தலையில தலைப்பாகை வைத்தார்கள். தலையில ஒரு பெரிய ராஜ கிடத்தை வச்சாங்க. தன் பையனுக்காக சொத்திற்கு முத்தம் கொடுத்தாங்க. ஆபிரகாம் சொல்லியிருக்கிறாங்க, என் பிள்ளை போகும்போது அவனை பத்திரமா பாத்துக்க, அவன் தண்ணி கேட்டா தண்ணி கொடு, அவனை நடக்க விடாது, அவனை நல்ல சொத்து விரும்பினத அவனுக்கு செய், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அம்மா ஈசாக்கு போயிட்டு மறைஞ்சது வரைக்கும் எதிர நின்று கதறி அழுது கொண்டிருக்கிறாங்க. பிள்ளையை கூட்டி கொண்டு போனார்கள். 3 நாள் சொத்திரிக்கு மலை மேல மோயா மலை போவதற்கு 3 நாள் ஒவ்வொரு இரவும் சொத்திரிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரே வேதனை. நாள் கிட்ட வர ஆபிரகாமுக்கு வேதனை. ஐயோ, ஒரு நாள் வந்துருச்சு, 2 நாள் வந்துருச்சு, 2 நாளுக்கு பின்பு என் பிள்ளை கூட இருக்க மாட்டான், அவனை சாவடிச்சுன்னு சொல்லி அந்த வேதனையோடு கூட ஆபிரகாம் சொத்திரிக்கிறோம் கடந்து போயிருக்கிறான். ஆனா ஈசாக்கோ மகிழ்ச்சியோடு போய் கொண்டிருக்கிறார். போய் பலி கொடுத்தாங்க. கடவுள் சொன்னாரு, பலியை கொடுக்காத, பிள்ளையான மேல கையை போடாத சொன்னாரு. பிள்ளை காப்பாற்றப்பட்டது. அங்கிருந்து இறங்கி வராங்க. சிச்சுவேஷன் மாறுது. இப்ப ஆபிரகாமுக்கு சந்தோஷம், ஈசாக்குக்கு மனசெல்லாம் பயம். இந்த ஆள் அங்கேயே கத்தி எடுத்து கொண்டுட்டான், போற வழியில எங்க கொண்டு போன தெரியாது சொல்லி 3 நாள் பயந்து வந்தாங்க. வந்த உடனே சொல்றாங்க, அம்மா அப்பா குடிக்கிற போனாரு, கையை காண கட்டினாரு, கத்தி எடுத்து குத்த வந்துட்டாருமா, ஐயோ பாவி மச்சான் இப்படியா பண்ணு, உனக்கு மனசு இருக்குதா, கல் நெஞ்சுக்காரனே அப்படின்னு சொல்லி திட்டி என்ன பண்ணான்னு சொல்ல தன் பிள்ளையை கூட்டி கொண்டு அவங்க பிரிந்து விட்டார்கள். தாயும் பிள்ளையும் எபிரோன் என்கிற இடத்துல வாழ்ந்தார்கள். ஆனா தகப்பனாகிய ஆபிரகாம் பேர்சபாவிலே வாழ்ந்தார். பைபிள் சொல்லி, சரித்திரங்கள் சொல்லி 25 ஆண்டுகள் சாராலும் ஆபிரகாம் ஒருவரை பார்க்கிறார்கள். ஆனா தான் பைபிள் சொல்லி, சாரால் மரித்த போது ஆபிரகாம் வந்து அவரை பேர்சபாவிலிருந்து வந்து எபிரோனில் இருக்கிற சாராலை அடக்கம் பண்ணினான் என்று சொல்லி பைபிள் சொல்லப்பட்டது. கவனிக்க, ஆனால் பேர்பட்ட ஆபிரகாம் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடி தன் குடும்பத்தை இழந்தார். அப்போ சில நேரத்துல கட்டளைகளை கடைபிடிச்சு வாழ்ந்தாலும் கூட சில நேரத்துல நாம் நடக்கிற மாதிரி சில சிச்சுவேஷன் இருக்காது. ஆனா அதுக்காக ஐயோ அப்படி யோசிக்கிறீங்க. கட்டளையை கட்டுப்படும் போது சில நன்மைகள் உண்டாகும். அதே நேரத்துல நீங்க சில காரியங்களை தியாகம் பண்ண வேண்டிய சூழல்கள் ஏற்படும். ஆனால் ஆபிரகாம் கடவுளை நிந்திக்கிறேன், ஆண்டவரே இதே சிச்சுவேஷன் நீ என்ன கேட்டு ஆண்டவரே, இதே சிச்சுவேஷன் நம்ம குடும்பம் நம்ம வீட்டு போயிட்டு இருந்தா கடவுளை பார்த்து என்ன கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டு இதுக்குதான் ஊர்ல இருந்து வர வச்சீங்களா, என் பிள்ளை சாவச்சு என் குடும்பத்தை பிரிக்கிற கல்வெச்சு காரணே இதுதான் வச்சு. அப்புறம் வேற என்ன கேட்பீங்க சொல்லுங்க, புரியுதா என்ன கேட்பீங்க, இப்படிதான் என்ன கேட்பீங்க, சைலண்டா இருப்பீங்களா? அம்மனு சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு கடவுளா சிஸ்டர் என்ன கேட்பீங்க? உங்கதான் நம்பிங்க நானே. அப்புறம் மனுஷன் என்ன கேட்ப திரும்பிப்பீங்களா? சொல்லுங்க, என்ன கேட்பீங்க? சொல்லுங்க, என்ன கேட்பீங்க? கண்டு வேணாலும் கேட்போம். நீ கடவுளா, நீ நரபலி கொடுக்கணும், நீ நல்ல கடவுள் தெரிஞ்சாலும் வந்தேன், கெட்ட கடவுளா தெரிய அம்சம் திட்டி கொண்டு இருந்துச்சு. ஆனா மனைவி பிள்ளைகளை பிரிந்தாலும் கூட ஆபிரகாம் கடவுளை ஒரு நாள் கேள்வி கேட்க மாட்டேன்.
நிந்திக்க. ஏன்னா சில நேரத்தில் கட்டளை கடைபிடிச்சாலும் சில விபரீதமான விளைவுகள் அந்த வாழ்க்கையில வரும். ஆனா ஏத்துக்கிறதுனால கடவுள் மேல இருக்கிற அன்பு. எப்பவுமே ஆசீர்வாதத்தையே அனுபவிக்கிறதும் பெற்றுக்கொள்வதும் அது அன்பல்ல. கடவுளுக்கு நான் உண்மையா வாழ்ந்தோம், உத்தமாக வாழ்ந்தோம், அதனால சில விளைவுகள் விபரீதங்கள் வந்தாலும் அதை மனசார ஏத்துக்கிட்டு போற பாருங்க, அதுதான் கடவுள் இருக்கிற உண்மையான அன்பின் அடையாளம். ஆனால் ஆபிரகாம் வந்து கத்த என் சிநேகிதே என்று கர்த்தர் அழைத்தார். அப்போ ஆபிரகாம் கட்டளைக்கு மீதான் கீழ்ப்படிந்தவன் அவன் பேரை பெருமைப்படுத்தி ஆசிரியர். இரண்டாவது பைபிள் பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது கானா ஒரு கல்யாணம். திராட்சரசம் குறைபட்டு விட்டது. எல்லாரும் மரியாதை ஓடுறாங்க. ஆனா மரியாதை சொல்லப்பா அவர்கிட்ட போங்க. ஏசிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கட்டுரை பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த ஆர்சி சர்ச்சுக்கு போறது, மாதா கோயிலுக்கு போயிட்டு கற்பூரம் மெழுகுவர்த்தி கொடுத்துறது, உப்பு போடுறது, மாலை வாங்கி போடுறது, இது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா அது வேதத்தின்படி நீ யாரும் செய்யல. ஆனா அப்படி செஞ்சு விட கூடாதுக்காக உங்களுக்கு எச்சரிப்பா இந்த காரியத்தில் எனக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட சபைகள்ல இன்னைக்கு மாதா கோயிலுக்கு போயிட்டு மாதாவை வழிபட்டு வரக்கூடிய ஆள் இருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? விக்கிரகத்தை. அப்ப விக்கிரகம் எது? சிலை வழிபாடு விக்கிரகம். அப்படித்தானே? எண்ணெய் அன்றி, அதாவது இயேசுவாகிய எண்ணெய் அன்றி வேறு எதையும் வணங்கக்கூடாது. எண்ணெய் உருவத்திலும் பார்க்க கூடாது. எண்ணெய் தவிர வேறு எதையும் வணங்கவும் கூடாது. என் மகிமையை வேறு ஒருத்தருக்கு நான் கொட மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது விக்கிரகத்தில் விக்கிரம், அது மிகப்பெரிய பாவம். அப்போ மரியாதை இடத்துல ஓடுறாங்க, மரியாதை சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை எப்படி செய்யும். அந்த வெயிட் பண்ணாரு. ஏற்ற நேரம் வந்தது. எப்பவுமே நம்ம இருதயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அங்கலாய்ப்பு வருகிற வரைக்கும் ஆண்டு எதுவுமே செய்ய மாட்டார். நம்ம எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த தவிப்பு நமக்குள் வருகிறதோ அன்றைக்கு தான் கர்த்தர் பரிசுத்தாவிக்கு அப்படிதான் கொடுப்பார். நிறைய பேருக்கு பரிசுத்தாவிக்கு குறித்து ஏக்கமே இல்லை. அந்த தாகமே அவர் சொல்ல கர்த்தர் குத்தாக்கு விட்டு அப்படியே கொடுக்க மாட்டார். நீ ஏங்கி, நீ வாஞ்சித்து, நீ கதறி ஒரு மான் கதறுகிறது போல கதறும் போதுதான் அந்த தாகத்தை அப்பேற்பட்ட ஆட்கள் தான் கர்த்தர் கவனிக்கணும். இப்ப தண்ணி ஊற்ற சொன்னாரு, தண்ணி ஊற்றப்பட்டது. இது கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னது அது முன்பிருந்த ரசத்தை விட ரொம்ப ருசிகரமாக இருந்தது. அப்போ ஆணுடைய கட்டளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கும் போது அதுக்கு கீழ்ப்படிந்த போது முன்பு இருந்ததை விட ருசியான ஆசீர்வாதங்கள் அங்கே மகிழ்ச்சி அங்கே உண்டானது. மூன்றாவது சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது திரளான மீன்களை பிடித்து பழக்கப்பட்டவர் பேதுரு. ஆனா அன்னைக்கு போய் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார், ஒரு மீனும் அகப்படவில்லை. திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாரு, கரைக்கு வந்துட்டாரு. இப்ப ஆண்டு சொல்ற கரையில இருந்து போ. இப்ப என்ன கேள்வி கேட்டு பாடுறே? போக முடியாது, கை காலெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் துடுப்பு போட்டு போட்டு கை காலெல்லாம் வலிக்குது. நான் இப்பதான் 2 தினம் அனுபவமா நீங்க சொல்றீங்க. இப்படி எப்படி கீழ்ப்படுத்தி எதிர்த்து கேள்வி கேட்க போய் என்ன பண்ணோம்? படகுகளை சுத்தி போய் வலையை போட்டான். பைபிள் திரளான மீன் சொல்ல ஆழத்தில் கொண்டு போய் போதும். ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படினால் திரளான ஆசீர்வாதங்களை பெற்று. அப்போ கட்டளைக்கு கீழ்ப்படி போது அங்கே ஆசீர்வாதம், அங்கே பலன், அங்கே நன்மைகள் உண்டாகிறது. ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் கட்டளை மீறுகிறானோ அங்கெல்லாம் ஆபத்துகளை, விளைவுகளை அவன் சந்திக்கிறான். ஆனால் கட்டுரை கட்டளைக்கு உட்பட்டு ஒரே ஒரு காட்டு மாத்திரம் நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். போன வாரத்தில் ஒரு ஊழியர் இப்படியாக ஒரு சாட்சியை கொடுத்தார். சபையில ஒரு விசுவாசி வந்து நல்ல வேலை நம்ம கஷ்டப்பட்டேன். அவருக்காக அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா ஒரு நல்ல வேலை கிடைத்து. இப்ப நான் சொல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அது ஞாபகம் சொல்றேன். அவருக்கு நல்ல வேலை இல்லாத மனிதனுக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்துல ஒரு வேலை கிடைத்தது. உடனே கடவுள் யோசிச்சா, எனக்கு கடவுள் 5000 ரூபாய் சம்பாத்தியம் கூட வேலையை கொடுத்தேன், நான் 500 ரூபாய் கடவுள் தசமா கொடுக்குறேன்னு சொல்லி 500 ரூபாய் தசமா கொடுத்தேன். அப்பயே நாட்கள் கடந்து போனது. உண்மையாய் உழைத்தான். கம்பெனில நல்ல லாபங்கள் கிடைத்தது. அதனால அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு உண்மையை பார்த்து 50000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டான். எவ்வளவு சம்பளம்? 50000. உடனே சந்தோஷப்பட்ட, ஆகா நான் கர்த்தரை பற்றிக்கொள்ள எவ்வளவு சந்தோஷம் சொல்லி 50000 ரூபாய் கொண்டு வந்து 5000 ரூபாய் தசமாகத்தை கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தேன். அப்படியே நாட்கள் கடந்து போனது. கம்பெனி மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது, நல்ல சரக்கு ஏற்றுமதி ஆனது, நல்ல விருத்தி அடைந்தது. எவ்வளவு கர்த்தர் உண்மை உத்தமத்தை கண்டு கடவுளை உயர்த்த ஆரம்பிச்ச எஜமான்கள் உயர்த்தினாங்க. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும். எவ்வளவு? முதல் சம்பளம் கையில வாங்கினா யோசிச்சோம், 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. நான் கஷ்டப்பட்டேன், நான் தான் இரவு பகல வேலை செய்யேன், இந்த 1.5 லட்சம் ரூபாய் தசமாவது கொடுக்கணும். யோசித்தார். 500 ரூபாய் வரும்போது 500 ரூபாய் குத்து ஓகே, 5000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் குத்துட்டா எப்படி என்று யோசித்து அந்த 1.5 லட்சம் ரூபாய் 10 காசு கொடுக்காம அவன் சுருக்கினான். அப்படியே தொடர்ச்சியாக அந்த தப்பை செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் கம்பெனியில நஷ்டம் உண்டானது. கம்பெனியில் இருக்க எல்லா சரக்குகளும் ஏற்றுமதி ஆகவில்லை, நஷ்டம் உண்டானது. அதனால கம்பெனியில் ஆளுங்களை நிற்க ஆரம்பிச்சார். அப்படி நிற்கும் போது முதல் ஆளா அவனை தான் நிற்கிறான். இந்த நஷ்டத்துக்கு யாரு காரணம்?
கட்டளைக்கு கட்டளைக்கு அப்ப கட்டளைக்கு நீங்க கீழ்படுத்தீங்கன்னா கடவுள் மென்மேலும் நம்மளை ஆஸ்வதிப்பார். ஆனா கட்டளையில நீங்க வஞ்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கட்டளையில ஏமாத்த ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க இருக்க நஷ்டம் அடைஞ்சிப்பீங்க. நான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டம் இல்லாம எவ்வளவு கஷ்டத்தை மத்தியில் வாழ்ந்தாலும் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிறீங்களா? நல்ல பதில் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிறீங்களா? டிவி சேனலுக்கு காசு கட்டாம இருக்கிறீங்களா? உங்க பைக்குக்கு பெட்ரோல் போடாம இருக்கிறீங்களா? குடும்பத்துல யாராச்சும் உடம்பு சரியில்லாம டாக்டர் கொண்டு போய் 500 ரூபாய் சொன்னா 200 ரூபாய் சொல்லி கொடுக்குறீங்களா? டாக்டர் 500 ரூபாய் சொன்னா பண்ணுவீங்க, டாக்டர் 200 தான் வச்சு சொல்லுவீங்க. அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இந்த காரியத்தை செய்யறவங்க, ஆனா கஷ்டத்தை கடவுளுக்கு கொடுக்கும்போது காரணம் காட்டுறீங்களே, இது என்ன நியாயம்? என்ன நியாயம்னு கேட்கிறேன் நான். எப்படி? அப்ப கஷ்டத்தை பத்திர எல்லாமே செய்யறேன், கஷ்டமா இருந்துச்சு ஒரு ரீசார்ஜ் பண்ண முடியும், ஒரு மாசம் போன் யூஸ் பண்ண தூக்கி போட்டுறேன். அப்ப எங்க போச்சு உங்க கஷ்டம்? டிவி கட் பண்ணி கேபிள் எல்லாம் புடிட்டு பண்ண கட் பண்ணு, கஷ்டம் தானே பண்றேன். அப்ப கஷ்டப்பட்டாலும் டிவி ஓடும், கஷ்டப்பட்டாலும் வண்டி ஓடும், கஷ்டப்பட்டாலும் போன் யூஸ் பண்ணுவேன். ஆனா கஷ்டப்படும் போது மட்டும் தசமா கொடுக்க யோசிக்கணும்னா அது எப்படி ஆஸ்வதிப்பட யோசிச்சு பாருங்க. நான் எந்த அளவுனால அழைக்கணும் அந்த அளவுல தான் எனக்கு அழைக்கப்படும். நீங்க கடவுளை வஞ்சிக்கிறோம், ஏமாத்துறோம். குடும்பத்துல 2 பேர் வேலை செஞ்சா ஒருத்தர் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறோம், இவனோட வஞ்சித்து சொத்தை எடுத்துக்கொள்றோம். ஆனா கடவுள் சமூகத்தில் செபிக்கிறோம். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிப்போம். கடவுள் என்னை அபரிதமா என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால ஆசீர்வாதமும் ஆசீர்வாதத்தை இழந்து போவதும் நான் கடைபிடிக்கிறதை பொறுத்த பேசும். ஞான இருதயம் உள்ளவன் கடைபிடிக்கிறான், ஆனா இருதயத்தில் ஞானம் இல்லாதவன் எதையும் கடைபிடிப்பதில்லை. அவன் அதனால பல விளைவுகளை அவன் சந்திக்கிறான். அப்போ கட்டளை மீறும் போதெல்லாம் விளைவுகள் வந்தது, ஆனா கட்டளைக்கு கீழ்ப்படிந்த போதெல்லாம் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டான எல்லாம்